இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த 5ஆம் நாளின் காலை வேளைக்காக என் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த 5ஆம் நாளின் காலை வேளையிலும் கூட நாம் 4 நாட்களும் சிந்தித்ததைப் போல இந்த நாளிலும் நாம் எதை மறக்கக்கூடாது என்று சொல்லி தியானிக்க இருக்கின்றோம். இந்த 5வது நாளிலே உதவி செய்ய மறக்கக்கூடாது. உதவி என்பது பிறருக்கு நன்மை செய்வது தான் உதவின்னு சொல்லலாம் இல்லையா? பிறருக்கு நம்ம என்னென்ன நன்மைகளெல்லாம் செய்கிறோமோ அதுதான் அவங்களுக்கு செய்கிற உதவி. ஒரு கஷ்டப்பட்டவங்களுக்கு நம்ம அவங்க கஷ்டப்படுறவங்க, ஒரு பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பணத்தை கொடுத்தீங்கன்னா அதுதான் உதவி அவங்களுக்கு இல்லையா? இல்லை சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அதுதான் அவங்களுக்கு பெரிய உதவி. அப்போ இப்படிப்பட்ட உதவிகளை செய்கிறதற்கு நம்ம ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. நம்ம எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இவ்வாறு வாசிக்கின்றோம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களை உதவிகளை செய்வதற்கு நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ உதவியீடு செய்திருக்கிறாரு, எவ்வளவோ ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை நாம் மற்றவர்களுக்கும் கொடுத்து உதவணும். அவர்கள் கஷ்டப்படுகிற சமயங்களில் கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு உதவி செய்யணும். அது அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அவங்க என்ன உதவிக்காக நம்ம இடத்துல வருவாங்கன்னா நம்ம அந்த உதவியை நம்மளால் செய்யாமல் இருக்கவே கூடாது. நிச்சயமாக நம்மளால் முடியும் அப்படின்னு நம்பி தான் நம்ம இடத்துல வர்றாங்க. இவளால் இந்த உதவியை செய்ய முடியும் அல்லது இவர்களால் இந்த உதவியை செய்ய முடியும்னு நினைத்து தானே நம்ம இடத்துல வர்றாங்க. அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த உதவியை செய்தே ஆகணும். இல்லை, திருவள்ளுவர் கூட தன்னுடைய திருக்குறளில் சொல்லுவார், காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. ஒரு சின்ன உதவி தான் நம்ம செஞ்சுருப்போம், ஆனால் அது காலத்தை பொறுத்து அவங்களுக்கு அந்த டைமில் நம்ம செஞ்ச உதவி அவங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியும். நீங்கள் அன்றைக்கி இவ்வளோ கொடுத்தீங்களே, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துன்னு சொல்லி நிறைய வேளையில் நம்ம இந்த மாதிரி வார்த்தையில் நம்ம கேட்டிருப்போம்ல, நீங்கள் இந்த உதவி செஞ்சீங்க, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய மனதில் தோன்றது அதுதான். அடிக்கடி நம்ம பார்க்காத நம்ம ஊழியங்களுக்கு எவ்வளவோ நம்ம காணிக்கைகளை கொடுக்குறோம், அந்த ஊழியங்களுக்கு சரியான முறையில் அது போய் சென்று அடைகிறதா என்று சொல்லி நமக்கு தெரியாது, எனக்கு தெரியலை. ஆனால் நான் என்ன நினைப்பேன், நாம் செய்த உபகாரம் என்ன தெரியுமா, நம்ம கண் காண்கிற பார்க்கிற எத்தனையோ நம்முடைய கண்களுக்கு முன்னதாக எத்தனையோ பேர் உதவியை தேடி சாப்பாடு இல்லாமல் இப்படிப்பட்ட சின்ன சின்ன உதவிகளுக்காக நம்ம இடத்துல வரும்போது நாம் அவங்கள பார்த்து அவங்களுக்கு உதவி செய்கிறது தான் ரொம்ப உண்மையில் அது ஆண்டோடைய பார்வையிலே மிகவும் விலையேறப்பட்டதாக இருக்கும் என்பது என்னுடைய ஒரு கருத்து. ஒருவேளை நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு தெரியாதானா, நான் நினைக்கிறது அதுதான். நம்ம கண்காணாத இடத்துக்கு உதவி செய்கிறத விட பார்க்குற ஏழைகளை பாருங்கள். என்கிட்ட படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு, என்கிட்ட 10th ஸ்டாண்டர்ட் படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு, அவளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு இப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அவளுக்கு ஒரு குட்டி பாப்பா இருக்கிறா, இப்போ தான் நடக்கிறா. அவளுடைய ஹஸ்பண்டு ஒரு கேன்சர் நோயினால் மரித்து போனார். எனக்கு அவளை பார்க்குற நேரம்லாம் நான் தங்கியிருக்கிற வீட்டு பக்கத்தில் அவங்க வீடு இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் அவளுக்கு என்னால் முடிந்த உதவியை மந்த்லி நான் அவளுக்கு செய்வேன். இப்படி நான் பார்க்கும்போது எனக்கு அந்த பிள்ளை நினச்ச ரொம்ப கஷ்டம், இந்த வயதிலே ஒரு விதவையாக இருக்கிறாளே, தன் ஒரு சின்ன குழந்தை இருக்கிறதே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப அவளை பார்க்குற நேரம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ நான் அவளுக்கு மந்த்லி ஏதாவது உதவி செய்யணும்னு நினச்சி நான் ஆண்டவர்கிட்ட பொருத்தனையோடு நான் அதை செய்ய ஆரம்பித்தேன். எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி என்கிட்ட படிக்கிற பிள்ளைங்கள் சாப்பிடாமல் வந்தாலும் கூட நான் காலையில் பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து அவங்களுக்கு நான் ஸ்கூல் கிளாஸுக்கு அனுப்புவேன். அப்போ இந்த மாதிரி உதவிகளெல்லாம் என்னால் செய்ய முடியுது. அதுக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். அப்போ அந்த உதவி செய்கிறதற்கு நாம் ஒருபோதும் மறந்தே போகக்கூடாது. இன்னும் பார்த்தீங்கன்னா, கைமாறு கருதாமல் நம்ம உதவி செய்கிறது எல்லாத உதவியை விட மேலானது என்று சொல்லி வாசிக்கிறோம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கைமாறு கருதாமல் உதவி செய்கிறதுனா என்னது, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பில் நம்ம உதவி செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க மறுபடியும் இப்போ என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பர்த்டே வந்துச்சுன்னா அவர் கிஃப்ட் வாங்கி கொடுத்தேன்னா அப்புறம் அடுத்தல ஏன் பர்த்டே வரும்போது அவன் கிஃப்ட் வாங்கி கொடுப்பல. இது ஒவ்வொருத்தரும் மாறி மாறி செய்கிறது தான். ஆனால் நம்ம கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தோம், இல்லை ஒரு பொருள் வாங்கி கொடுத்தோம், அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழியில் உதவி செய்கிறோன்னு சொன்னால் அவங்க நமக்கு திரும்பி செய்ய மாட்டாங்க. அந்த உதவி தான் ஆண்டோடைய பார்வையிலே ஒரு விலையேறப்பட்டது. அதை நாம் லூக்கா 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் மூனரையும் சப்பானி குருடர் இவங்களுக்கெல்லாம் நீ அழைச்சி நீ விருந்து பண்ணு. ஏன் அவங்க உன்னை கூப்பிட்டு மறுபடியும் இப்படி ஒரு விருந்து அவங்களால என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. அப்போ நீ எப்படி இருப்ப, உனக்கு பதில் செய்ய மாட்டாங்க, நீ பாக்கியவானாக இருப்பாய். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே பாக்கியமுள்ளவளாய் நாம் மாற வேண்டும் என்று சொன்னால்
கைமாறு கருதாமல் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. இப்போ இத்தனை பெரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். நாம் கைமாறு கருதாமல் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்போது நீ பாக்கியவானா இருப்பாய், நீ பாக்கியவதியா இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். பாருங்க, இன்னும் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உனக்கு நன்மை செய்ய முடியும், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படியானால் உன்னை நம்பி வருகிறவர்களை நீ ஒரு நாள் எனக்கு செய்ய முடியாதுன்னு சொல்லாத. உனக்கு நன்மை செய்யும்படி திராணி இருக்கும்போது அதை நீ கண்டிப்பாக நீ செய்யன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கின்றார். பாருங்கள், நிறைய பேர் நம்முடைய இடத்துல வந்து கேட்கும்போது என்னால் அதை செய்ய முடியாதுப்பா, எனக்கு இந்த டைமில் முடியாதுன்னு சொல்லிடுறோம்ல. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். நான் உன்னை இவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறேனே, நீ மற்றவர்களுக்கு உதவுவதிலே நீ எப்படி இருக்கிறாய் என்று சொல்லி. மறுமையில நம்முடைய வாழ்க்கையிலே உதவி செய்வதற்கு நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. இன்னும் நாம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் எவ்வாறு வாசிக்கின்றோம், ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். பாருங்கள், நமக்கு எது நம்ம நினைக்கிறோம் ஏதோ தப்பு செஞ்சால் தான் பாவம்னு நினைக்கிறோம், அதுவும் பாவம்தான். ஆனால் நமக்கு நன்மை செய்ய அறிந்திருந்தும் நம்ம அதை மற்றவங்களுக்கு உதவி செய்யாமல் நம்ம போயிட்டோம்னு சொன்னால் அது கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பாவமாக மாறிவிடுகிறது. பாவத்தின் மேல் நம்ம பாவத்தை கூட்டிக் கொள்கிறோம். எப்படி? மற்றவங்களுக்கு உதவாமல் இருக்கும் பொழுது அந்த பாவத்தை நம்ம கூட்டணுமா? நம்மளால் முடிந்த உதவியை நாம் மற்றவர்களுக்கு செய்யும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், யோசேப்பு அவரை கொண்டு ஜெயிலில் போட்டிருக்கு. அந்த ஜெயிலில் பேசாமல் அவர் உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் அந்த யோசேப்பு பாருங்கள், காலமே எழுந்திரிச்சு ஒவ்வொரு ரூமாக அப்படியே விசாரிக்க போகிறாரு. யார் யார் எப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன கஷ்டங்கள் என்ன பாரங்கள்னு சொல்லி. ஏன் அவர் விசாரிக்க போனோம்? ஆனால் அவர் போகிறாரு. அப்படி போகும்போது தான் பாருங்கள், அந்த சுயம்பாகியும் பானபாத்திரக்காரனையும் அவங்க முகங்கள் துக்கமுகமாக இருக்கிறதையும் யோசேப்பு பார்க்குறான். யோசேப்பு பார்த்து அவங்கள விசாரிக்கிறா, ஏன் உங்கள் முகங்கள் இப்படி வாடி போயிருக்கு, ஏன் நீங்கள் கவலையோடு இருக்கீங்கன்னு சொல்லி. இப்போ அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற ஒரு மனப்பான்மை அன்றைக்கு யோசேப்பிடம் இருந்தது. ஆகையினாலே அவன் எகிப்தின் அதிபதியாக மாற்றப்பட்டான். ஒருவேளை அந்த பானபாத்திரக்காரன் இவனை மறந்து போயிருக்கலாம், ஆனால் அவன் செய்த நன்மைகளை ஆண்டவர் நினைத்திருக்கிறார். ஆகவே அவன் எகிப்தின் அதிபதியாக மாற்றப்பட்டான். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமானதாக மாறும் என்பதிலே சந்தேகமில்லை. நாமும் கூட மற்றவர்களுக்கு உதவி செய்து நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக நாம் மாற்றிக்கொள்வோமா? நாம் ஒரு நிமிடம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோமப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மற்றவர்களுக்கு உதவுவதிலே நாங்கள் தாராள குணமுள்ள பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களால் முடிந்த உதவியை நாங்கள் மற்றவர்களுக்கு செய்கிற பிள்ளைகளாக காணப்படணும். ஆண்டவர்கள் பார்க்கிற அநேக ஆண்டவரே குடும்பங்கள் உண்டு ஆண்டவரே, மனிதர்கள் உண்டு சாமி. தேவைக்காக இயங்குகிற அநேக மனிதர்கள் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. ஆனால் உதவி செய்ய மனமற்றவர்களாக நாங்கள் போய்விடுகிறோம் ஐயா. எங்களுக்கு நன்மை செய்யும்படி உதவி செய்யும்படி எங்களுக்கு திராணி இருக்கிறதப்பா. நீர் எங்களை அதற்கு ஆசீர்வதித்திருக்கிறீங்கப்பா. ஆனால் நாங்கள் அவங்களுக்கு நன்மை செய்வதற்கு உதவி செய்வதற்கு நாங்கள் மனமற்ற பிள்ளைகளாக அநேக வேளைகளிலே போய்விடுகிறோம். அவர்களை விட்டு அப்படியே நாங்கள் கடந்து போய்விடுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் இனிமேல் அப்படி இராதபடிக்கு மற்றவர்களுக்கு உதவுவதிலே ஆண்டவர் நாங்கள் தீவிரமாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் உதவி செய்வதற்கு நாங்கள் மறந்து போகாதபடி நீர் எங்களுக்கு போதித்திருக்கிறீங்கப்பா. நாங்கள் அதன்படி நடக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் எங்களுடைய கண்களிலே காண்பிக்கிற ஆண்டவரே தேவையுள்ளோருக்கு நாங்கள் எங்களால் முடிந்த உதவிகளை செய்வதற்கு அப்பா நீங்கள் எங்களை பலப்படுத்தும்படியா, எங்களுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தும்படியா ஆண்டவர் நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். மற்றவர்களுக்கு உதவி செய்யத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தாங்க. அப்படிப்பட்ட இரக்க குணமுள்ள சுபாவத்தை நீர் எங்களுடைய இருதயத்திலே வைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே நீங்கள் செய்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே தாழ்மையாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.